வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பயோமாலிகுல்ஸ் டாப்பிக்கில் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா அமினோ ஆசிட்ஸில் ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்கும். ஒன்று பேசிக், இன்னொன்று ஆசிடிக். ஸோ பேசிக் வந்து அமினோ குரூப்பு, அசிடிக் வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் குரூப்பு COOH. இந்த ஆல்ஃபா அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே ஜாயின் டு ஃபார்ம் ப்ரோட்டீன்ஸ். இந்த அமினோ ஆசிட்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கைரல் கார்பன் இருக்கும், அதில் CH கீழே R, லெஃப்டில் NH2, ரைட்டில் COOH. அந்த R அப்படிங்கிறது ஹைட்ரஜனாக இருந்தால் மட்டும் அது கைரல் கார்பன் இல்லை, அது வந்து கிளைசின். அதை தாண்டி வந்து மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் அமினோ ஆசிட்ஸ். மொத்தம் 20 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதில் வந்து 10 வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ், ஒரு 10 வந்து எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து given through diet. Non-essential amino acids create in our body. இந்த எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. PVT, டிம் ஹால், PBT, phenyl alanine valine threonine. TIM, TIM, tryptophan, isoleucine, methionine. HAL, HALL, histidine, arginine, leucine, lysine. Dear students, அதாவது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன அந்த நிமோனிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. PVT, டிம் ஹால், இதை நம்ம புஸ்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால இதை கண்டிப்பாக பார்த்துங்க. PVT, TIM, HALL, phenyl alanine valine threonine, tryptophan, isoleucine, methionine, histidine, arginine, leucine, lysine. சரி, இப்போ இந்த அமினோ ஆசிட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ கலர்லெஸ், வாட்டர் சாலிபிள், தண்ணியில் கரையும். ரெண்டு குரூப் இருக்கு. ஒன்று வந்து பேசிக் அமினோ குரூப், அசிடிக் COOH குரூப். Amino acid contains a positive and negative ion. Neutral pH and net charge is equal to 0. இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஜ்விட்டர் அயான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு 2 மார்க்ல ஜ்விட்டர் அயான் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்கன்னா, நீங்க இதை மட்டும் எழுதினா வரைஞ்சா கூட வந்து உங்களுக்கு மார்க் உண்டு. CH கீழே R, லெஃப்ட்ல NH3 பிளஸ். அந்த H எங்கிருந்து சார் வந்ததுன்னா அந்த கார்பாக்சிலிக் ஆசிட்ல இருந்து வந்தது. H வந்ததால இந்த நைட்ரஜனுக்கு மேல பிளஸ் சார்ஜ், ஏன்னா அதுல வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ அந்த H பிளஸ் வந்து லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை எடுத்துக்கிட்டுங்கிறதால NH3 பிளஸ். H பிளஸ் வெளில போனதால COO மைனஸ். இது வந்து ஜ்விட்டர் அயான். ஓகேங்களா? இந்த ஜ்விட்டர் அயான் தான் அது பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நெட் சார்ஜ் வந்து 0வா இருக்கும், என்ன பிளஸ் மைனஸ் 0வா இருக்கும். நியூட்ரல் pH இருக்கும். This is called zwitter ion. ஒரு specific pH ல net charge of amino acids is neutral. pH equal to 7ல. This point is known as isoelectric point அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப isoelectric point அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. At a specific pH, net charge of amino acid is neutral. This point is known as isoelectric point. இந்த isoelectric pointக்கு மேல பாத்தீங்கன்னா, இந்த ஐசோஎலக்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட் நெகட்டிவா இருக்கும். அதாவது பேஸ் ஆட் பண்ணும்போது அதுல இருக்கிற H பிளஸ் வெளில போயிடுச்சு அப்படின்னா COO மைனஸ் இருக்கும். அப்ப அந்த அமினோ ஆசிட் நெகட்டிவா இருக்கும். ஆசிட் சேர்க்கும் போது அந்த ஐசோ எலக்ட்ரிக் பாயிண்ட்டுக்கு பிலோவா பார்க்கும்போது, அதாவது ஆசிட் சேர்க்கும் போது நமக்கு வந்து அந்த COO மைனஸ்ல H பிளஸ் வந்து ஆட் ஆகுறதால அமினோ ஆசிட் என்ன சார்ஜ்ல இருக்கும்னா பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஆல் அமினோ ஆசிட் இஸ் ஆப்டிகலி ஆக்டிவ் எக்ஸப்ட் எதை தவிர அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு, கிளைசினை தவிர அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இதான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்.